ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கல்வி சங்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் 2020 இருந்து 2024 வரை 2020, 21, 22, 23, 24 மொத்தம் 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ல கேட்கப்பட்டுள்ள கேள்விகளை 2 மார்க், 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸை யூனிட் வைஸ் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிட் 12 இருந்து 17 வரை. பத்தாம் வகுப்பு அறிவியல் யூனிட் 12 பேஜ் நம்பர் 182. சுருக்கமாக விடையளி. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. இந்த கொஸ்டின் 2023ல 4 மார்க் கொஸ்டினோட ஒரு பார்ட்டா கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கும். இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? இந்த கொஸ்டின் 2021ல 4 மார்க்ல ஒரு பார்ட்டா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பார்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 182. சுவாச ஈவு என்றால் என்ன? இந்த கொஸ்டின் 2021ல 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் 2022ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சுவாச ஈவு என்றால் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதுக்கு அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. இந்த 2 கொஸ்டினும் சுவாச ஈவு, ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாடு, இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து 2022ல ஒரு 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், சுவாச ஈவு என்றால் என்ன? இந்த கொஸ்டினும் ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும்? இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து 2024ல ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த யூனிட்ல இருந்து 4 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு. விரிவாக விடையளி, வேறுபாடு தருக. இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் ஒரு வித்திலை தாவரவேர் மற்றும் இருவித்திலை தாவரவேர். இந்த கொஸ்டின் 2020ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். இந்த கொஸ்டின் 2023ல 4 மார்க் கொஸ்டின்ல ஒரு பார்ட்டா கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு உள்ள ஸ்லைட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின். அதாவது ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? இந்த கொஸ்டினும் இல்ல வேறுபாடுல காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், யூனிட் 13 பேஜ் நம்பர் 195. சுருக்கமாக விடையளி. முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. இது 2024ல 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட், முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? இந்த கொஸ்டின் 2020ல 7 மார்க் கொஸ்டின்ல ஒரு பார்ட்டா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. இது 2023ல 2 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. யூனிட் 14 பேஜ் நம்பர் 212. சுருக்கமாக விடையளி. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? இந்த கொஸ்டின் 2022ல ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், தமனிகளும் சிரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன? இந்த கொஸ்டின் 2024ல ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டினுக்கு
4 மார்க்ஸ். நெக்ஸ்ட், சைனோ ஆரிக்குலர் கணு பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டின் 2024ல ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதுல சைனோ ஆரிக்குலருக்கு பதிலா ஏட்ரியல் கணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2024ல சைனோ ஏட்ரியல் கணு பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், விரிவான விடையளி. இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இந்த கொஸ்டின் 2021ல ஒரு 7 மார்க் கொஸ்டினோட ஒரு பார்ட். 2023ல இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். யூனிட் 14 கூற்றுக்கான காரணம். இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்புச் செல்கள் ஆகும். இந்த கொஸ்டின் 2021ல 7 மார்க்ல ஒரு பார்ட். அதாவது இதுக்கு முந்தின ஸ்லைட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டின், ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக, அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த கொஸ்டின் ரெண்டாவது பார்ட். இந்த 2 கொஸ்டினுக்கும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 15 பேஜ் நம்பர் 224. சுருக்கமாக விடையளி. பின்மூளையின் பாகங்கள் யாவை? இந்த கொஸ்டின் 2024ல ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? இந்த கொஸ்டின் 2023ல ஒரு 2 மார்க் கொஸ்டின். விரிவான விடையளி. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. இந்த கொஸ்டின் 2020ல இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. இந்த கொஸ்டின் 2024ல 4 மார்க்ல ஒரு பார்ட். 16 பேஜ் நம்பர் 238. ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் எது? இந்த கொஸ்டின் 2023ல 7 மார்க் கொஸ்டின். 2023 7 மார்க் கொஸ்டின், மொத்தம் 3 பார்ட். முதல் பார்ட் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், இது தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? மொத்தம் 3 கொஸ்டின் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டின் இங்க இருக்கு. இன்னொரு கொஸ்டின் யூனிட் 19ல இருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கொஸ்டின். 2023 7 மார்க்ல மொத்தம் 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுக்கும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் தக்காளியில் கருவுரா கனியை தூண்டும் ஹார்மோன் எது? ரெண்டாவது கொஸ்டின் தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன? மூணாவது கொஸ்டின் யூனிட் 19ல இருக்கு. இந்த 3 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மிக குறுகிய விடையளி. செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. இந்த கொஸ்டின் 2022ல 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது ஒரு பார்ட். 2022 7 மார்க்ல மொத்தம் 3 கொஸ்டின் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினா இருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. மீதி 2 கொஸ்டின் யூனிட் 17ல இருக்கு. இதே போல 2024லயும் செயற்கை ஆக்சின்கள் அந்த கொஸ்டின் 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு பார்ட்டா தான் கேட்டிருக்காங்க. இதோட இன்னொரு பார்ட் யூனிட் 17ல இருக்கு. மொத்தம் 2024ல 2 பார்ட் கொஸ்டின். 2 கொஸ்டினுக்கும் சேர்ந்து 7 மார்க்ஸ். 2022ல 3 பார்ட் கொஸ்டின். 3 கொஸ்டினுக்கும் சேர்ந்து 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 16 குறுகிய விடையளி. வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? இந்த கொஸ்டின் 2020ல ஒரு 4 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா புக்ல என்ன இருக்குன்னா
வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? இது வரைக்கும் தான் இருக்கும். அதன் வாழ்வியல் விளைவுகள் இருக்காது. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல அதன் வாழ்வியல் விளைவுகள் இது எக்ஸ்ட்ராவா கேட்டிருக்காங்க. கீழே உள்ள கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. கீழே உள்ள கொஸ்டின்ஸ் கிடையாது. இது மட்டும்தான். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? அதன் வாழ்வியல் விளைவுகள். இது 2021ல ஒரு 4 மார்க் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 4 மார்க்ஸ். யூனிட் 17 பேஜ் நம்பர் 255. குருவினாக்கள். மூவிணைவு வரையறு. இந்த கொஸ்டின் 2022ல 7 மார்க்ல ஒரு பார்ட். மொத்தம் 3 கொஸ்டின் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினா இருக்கும். அதுல இந்த கொஸ்டின் 1. நெக்ஸ்ட் ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. இந்த கொஸ்டின் 1. இந்த 2 கொஸ்டின் யூனிட் 16ல ஒரு கொஸ்டின் இருக்கும் கொடுத்திருக்கேன். இந்த 3 கொஸ்டினும் சேர்ந்து ஒரு 7 மார்க் கொஸ்டினா 2022ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொலஸ்ட்ரம். சீம்பால் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டின் 2024ல ஒரு 2 மார்க் கொஸ்டின். யூனிட் 17 விரிவான விடையெளி. பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. இந்த கொஸ்டின் 2024ல 7 மார்க் கொஸ்டினோட ஒரு பார்ட். இதோட இன்னொரு கொஸ்டின் யூனிட் 16ல செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. இந்த 2 கொஸ்டினும் சேர்ந்து 2024ல ஒரு 7 மார்க் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.